வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் ஆனியன் போண்டா. இதை ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணலாம். சிம்பிளாகவும் பண்ணிடலாம், டேஸ்டாகவும் இருக்கும். யாருன்னா கெஸ்ட் வந்தால் பேசிண்டே குயிக்காக பண்ணிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் இந்த கப்பில் 1 கப் கோதுமை மாவு, 1 கப் அரிசி மாவு, 2 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 4 கருவேப்பிலையை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணது, 1 ஸ்பூன் சீரகம், 2.5 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி. இதெல்லாம் போட்டு முதல்ல ஒரு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்ததுனால கை எரியும். அதனால் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பூனில் அப்புறம் கையில் கலந்து விடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை தண்ணி விட்டு போண்டா மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். பாருங்க, இந்த பதத்துக்கு தான். இப்படி எடுத்து இப்படி போடணும். சைடில் எண்ணெயை காய வச்சுருக்கேன். அது எண்ணெய் காஞ்சிடுத்து. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போண்டா போட்டு வேக வச்சு எடுக்கலாம். இப்போ இதை கரண்டி போட்டு அதை திருப்ப வேண்டாம். அது கொஞ்சம் நேரம் வெந்ததான் மேலே எழும்பி வரும். அப்போ திருப்பிக்கலாம். இப்போ இதை திருப்பி விட்டுட்டு இது பின்பக்கமாக நல்லா வெந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் விட்டு அப்புறம் எடுக்கலாம். இப்போ இது 2 பக்கமாக நல்லா வெந்து பொன்னிறமாக ஆயிடுத்து. இதை எடுத்துடலாம். சுவையான இன்ஸ்டன்ட் ஆனியன் போண்டா ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு